ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் 22ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது. சாந்தனுவின் சகோதரரான தேவாபி தனது யோக சக்தியினால் கலாப கிராமம் என்ற கிராமத்தில் இன்னும் வாழ்ந்து வருகிறார். இந்த கலியுகத்தில் சந்திரவம்சம் முற்றிலும் அழிந்துவிடும் போது சத்திய யுகத்தின் ஆரம்பத்தில் தேவாபி சந்திரவம்சத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். சாந்தனுவின் மனைவியான கங்கா 12 உயர் அதிகாரிகளில் ஒருவரான பீஷ்மரை பெற்றெடுத்தாள். சாந்தனுவின் விந்தின் மூலமாக சத்தியவதியின் கர்ப்பத்திலிருந்து சித்ராங்கதன், விசித்திரவீரியன் ஆகிய 2 மகன்கள் பிறந்தனர். மேலும் பராசரரின் விந்தின் மூலமாக சத்தியவதியிலிருந்து வியாசதேவர் பிறந்தார். வியாசதேவர் தமது மகனான சுகதேவருக்கு பாகவத வரலாறை உபதேசித்தார். விசித்திர வீரியனின் 2 மனைவிகள் மற்றும் பணிப்பெண் ஆகியோரின் கர்ப்பத்தின் மூலமாக திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோரை வியாசதேவர் பெற்றார். திருதராஷ்டிரருக்கு துரியோதனன் முதலான 100 மகன்களும் துச்சலை என்ற ஒரு மகளும் இருந்தார்கள். பாண்டுவிற்கு யுதிஷ்டர் முதலான 5 மகன்கள் இருந்தனர். இந்த 5வரில் ஒவ்வொருவரும் திரௌபதியிலிருந்து ஒரு மகனை பெற்றார்கள். திரௌபதியின் இந்த மகன்களின் பெயர்கள் பிரத்திவிந்தியன், ஸ்ருதசேனன், ஸ்ருதகீர்த்தி, சதானீகன், ஸ்ருதகர்மா என்பவை ஆகும். இந்த 5 மகன்களைத் தவிர பாண்டவர்களுக்கு மற்ற மனைவிகளின் மூலமாக தேவகன், கடோத்கஜன், சர்வகதன், சுகோத்ரன், நரமித்ரன், இராவான், பப்ருவாகனன், அபிமன்யு என்ற வேறு பல மகன்களும் இருந்தார்கள். அபிமன்யுவிலிருந்து பரீட்சித் மகாராஜா பிறந்தார். பரீட்சித் மகாராஜனுக்கு ஜனமேஜயன், ஸ்ருதசேனர், பீமசேனர், உக்ரசேனர் என்ற 4 மகன்கள் இருந்தனர். அடுத்ததாக பாண்டு குடும்பத்தின் எதிர்கால மகன்களை பற்றி சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு விவரித்தார். ஜனமேஜயனிலிருந்து சதானீகர் என்ற மகன் வருவார். மேலும் அந்த வம்சத்தில் தொடர்ந்தாற்போல சகஸ்ரானீகர், அஸ்வமேதஜர், அசீம கிருஷ்ணர், நேமி சக்கரர், சித்ரரதர், சுசிரதர், விருஷ்டிமான், சுஷேனர், சுனீதர், நிர்சக்ஷு, சுகீலனர், பரிப்ளவர், சுனயர், மேதாவி, நிர்பஞ்சயர், தூர்வார், திமி, பிருகத்ரதர், சுதாஷர், சதானீகர், துர்தமனர், மகீனரர், தண்டபாணி, நிமி மற்றும் க்ஷேமகர் ஆகியோர் வருவார்கள். சுகதேவ கோஸ்வாமி பிறகு வரப்போகும் மாகத வம்சத்தின் அரசர்களை பற்றி கூறினார். ஜராசந்தனின் மகனான சகதேவர் மார்ஜாரியை மகனாக பெறுவார். அவரிலிருந்து ஸ்ருதஸ்ரவர் வருவார். அதை பின்தொடர்ந்து அந்த வம்சத்தில் யுதாயு, நிரமித்ரர், சுனக்ஷத்ரர், பிருகத்சேனர், கர்மஜித், கதஞ்சயர், விப்ரர், சுஷி, க்ஷேமர், சுவ்ரதர், தர்மசூத்ரர், சமர், தியுமத்சேனர், சுமதி, சுபலர், சுனீதர், சத்யஜித், விஸ்வஜித் மற்றும் ரிபஞ்சயர் ஆகியோர்கள் பிறப்பார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் 22ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.